Hello everyone. நாம் இன்னைக்கு வந்து data structure பத்தி பார்க்க போறோம். Okay. What is the data structure? A data structure is a way of organizing, processing and storing the data in a computer. So it's nothing but like நாம எப்படி டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ண போறோம். ஓகே, ஆர்கனைஸ் பண்றோம். ஸோ ஒரு இப்போ நம்மக்கிட்ட வந்து டேட்டாஸ் இருக்கு. ஓகே, அந்த டேட்டாவை வந்து நம்ம கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சா தான் நம்ம அதை வந்து ஃபியூச்சரில் வந்து என்ன பண்ணலாம், சில ப்ராசஸிங் பண்ணலாம், சார்ட்டிங் பண்ணலாம், அல்லது ரிட்ரைவ் பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அந்த டேட்டா வைக்கணும். அதுதான் இட்ஸ் அ மெத்தட். ஓகே, இட்ஸ் அ வே ஆஃப் ஆர்கனைஸ் த டேட்டா. ஸோ இட் கேன் பி அக்சஸ்ட் அண்ட் யூஸ்ட் எஃபிஷியன்ட்லி. ஸோ ஆர்கனைஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன, ஈஸியாக நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் அண்ட் எஃபிஷியன்ட் வே. ஒரு டேட்டாவை வந்து நம்ம வந்து ரொம்ப கரெக்டாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஈஸியாக வந்து விட்ரா பண்ணலாம். எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் வந்து ஒரு ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க. அதை நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து தேடும் போது எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் இட் கேன் பி அக்சஸ்ட் அண்ட் யூஸ்ட் எஃபிஷியன்ட்லி. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதை பாருங்க, இங்கே வந்து என்ன இருக்குது, இந்த இது ஒரு புக் ஸ்டோர். ஓகே, இந்த புக் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல போயிட்டு எனக்கு வந்து ஒரு ஆத்தரோட நேமை சொல்லி, ஓகே இந்த ஆத்தர் இந்த எக்ஸாம்பிளுக்கு லைக் C++ புக் எனக்கு வேணும், ஒரு ஆத்தரோட ஃபைன் பண்ணணும், ஆத்தர் புக்கை ஃபைன் பண்ணணும் அப்படின்னா எப்படி போய் நீங்கள் இதை ஃபைன் பண்ணுவீங்க? Definitely it is a very difficult, right? So we need to organize the data. So இந்த புக் ஷெல்ஃப் நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பராக ஓகே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் அதுக்கான என்ன இந்த லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் புக்ஸ் எல்லாம் அங்கே வைக்கிறோம். வேறு லாங்குவேஜ் லைக் கோ லாங்குவேஜ், PHP, பைத்தான். அப்போ நெக்ஸ்ட் நீங்கள் உள்ளே வரும்போது ஓகே ஐ வாண்ட் C++ புக்ஸ். ஓகே, தென் we go and find who is the author. ஓகே, ஈஸிலி பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் லைக் இதை பாருங்கள். ஸோ வெல் ஆர்கனைஸ்ட், ரைட்? ஸோ அந்த புக் ஷெல்ஃபில் கிளியராக இந்த புக்ஸ் இங்கே இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இப்போ வர்றீங்க, ஓகே ஈஸிலி யூ கேன் பிக் இட் அப். ஸோ இதுதான். ஸோ ஒரு டேட்டா செக்ஷனாக என்னன்னா நீங்கள் வந்து டேட்டாவை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது. ஸோ யூ கேன் இன் ஃபியூச்சர் யூ கேன் அக்சஸ் இட் அண்ட் யூ கேன் ப்ராசஸ் இட் ஃபார் வாட் எவர் இன் பர்பஸ். ஓகே, இதுதான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர். டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் என்னென்ன டைப்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்குது? லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, நெக்ஸ்ட் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து ரெண்டு டைப்ஸ். ஓகே, ஸோ லீனியர்னா என்ன, நான் லீனியர்னா என்ன, நம்ம அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ a data structure in which data elements are arranged sequentially. ஸோ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னன்னா, அந்த டேட்டா வந்து டேட்டாவோட அந்த எலிமெண்ட்ஸ் இருக்குங்களா அது எல்லாம் எப்படி வேணா சீக்வன்ஷியலாக இருக்கும், அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம், சீக்வன்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமிங்லாம் லைக் அரே, ஸ்டாக், கியூ, லிங்க் லிஸ்ட். ஸோ இதெல்லாம் என்னவா இருக்கும், சீக்வன்ஸாக இருக்கும். நீங்கள் ஒரு அரேல வந்து இப்போ வந்து 10 ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து அரே ஆஃப் 0 வேணும், அடுத்து அரே ஆஃப் 1, அரே ஆஃப் 2, அரே ஆஃப் 3. ஸோ நீங்கள் வந்து அந்த இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரே ஆஃப் 10 வேணுமா எடுக்கலாம். ஸோ என்னவா இருக்கும், கரெக்டாக சீக்வன்ஷியலாக இருக்கும். லைக் ஸ்டாக் பண்ணி என்ன வச்சுருப்பீங்க, ஸ்டாக் படிச்சிருப்பீங்க. ஸோ ஒன்றுனா நம்ம வந்து ஸ்டாக் பண்ணிட்டு போவோம். நம்ம அப்போ என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம், பாப் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல நமக்கு டேட்டா வேணும் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இது எல்லாமே வந்து இட்ஸ் இன் த சீக்வன்ஷியல் வே. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ எப்படி இருக்கு, 1 2 3 4 5 அந்த டேட்டா எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு, நீ லைக் ஒரு சீக்வன்ஷியலாக இருக்கு. ஸோ இதில் வந்து இப்போ எனக்கு வந்து 4th இண்டெக்ஸோட டேட்டா வேணும். அப்போ 4th இண்டெக்ஸோட டேட்டா என்ன, இட்ஸ் a 5. Okay, so we can take it like this. Non-linear data structure அப்படின்னா என்ன, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வேர் டேட்டா எலிமெண்ட்ஸ் ஆர் நாட் பிளேஸ்டு சீக்வன்ஷியலி, ஒரு சீக்வன்ஸில் இருக்காது. அதுதான். ஸோ டேட்டாவோட அந்த எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் நாட் இன் த சீக்வன்ஸ் வே. ஸோ அதுதான் வந்து நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா கிராஃப் சொல்லலாம், ட்ரீ சொல்லலாம். ஓகே, ஸோ கிராஃப் அண்ட் ட்ரீல என்ன பண்ணிருக்கும், நோட்ஸ் அண்ட் எட்ஜ். இப்போ நீங்கள் கிராஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே அங்கே என்ன இருக்கும், ஒரு நோடு இருக்கும், பேரண்ட் நோடு இருக்கும், ஒரு சைல்டு நோடு, அப்புறம் சைல்டு இருக்கு, நீங்கள் கிராண்ட் சைல்டு அந்த மாதிரி போகலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு எட்ஜ் இருக்கும். இதுதான் வந்து நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, இட் இஸ் நாட் பிளேஸ்ட் இன் த சீக்வன்ஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், லைக் 14 அதோட வேல்யூஸ் என்ன, 2 அதுக்கோட சைல்ட்ஸ் லைக் 2 0 6. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 15 16. ஸோ இட் இஸ் நாட் அ சீக்வன்ஸ் வே. ஸோ இதுதான் வந்து
non-linear data structure. Thanks for watching.